இந்த வாட்டி பொங்கல் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? சரி, இந்த வாட்டி புது விதமாக ஒரு கோலத்தை ட்ரை பண்ணுவோன்னு டப்பாக்குள்ளே கோலமாக தூக்கி போட்டு அமுக்கிட்டு கிடந்தேன். இதுக்குன்னு ஒரு டப்பா இருக்குது, ஆனால் அது வந்து எங்கள் ஊர் சைடு கிடைக்கல. அதனால கைக்கு கிடச்ச வாட்டர் பாட்டில் ஆயுதமாக மாற்றிட்டேன். ஃபைனலாக கோலம் இப்படி தான் வந்துச்சு. என் கோலத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது வந்து எங்கள் அம்மா போட்ட கோலம். ஏன்னா என் மேலே நம்பிக்கை இல்லை, நான் எந்திப்பனும் எந்திக்க மாட்டேன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட பொங்கல் அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சோம். கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா, ஸோ அந்த இடத்துல போயிட்டு கோலம்லாம் போட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு பொங்கல். அப்புறம் எப்பயும் போல் 9 மணிலேருந்து விளையாட்டு போட்டிலாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் வெயில் தான் கொஞ்சம் இந்த டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் கேம்ஸ் எல்லாமே இந்த டைம் ரொம்ப ஃபன்னாக போனனால அந்த வெயிலையும் கூட நாங்கள் வந்து பார்க்காம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டைம் எல்லா கேம்ஸுமே ஃபன் கேம்ஸ் தான், செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நானும் இந்த கேமில் ஜாயின் பண்ணேன். ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே இருந்துச்சு. எங்கே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் என்னோட லக்கு நான் தோத்துட்டேன். அப்புறம் கயிறு இழுக்கிறது, பானை உடைக்கிறதுலாம் நடந்துச்சு. எல்லா கேம்ஸும் முடிஞ்சோடனே வின்னர்ஸ்க்கு ப்ரைஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்.